வணக்கம். ஓம் தொலைக்காட்சி செய்திகள். செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோகிணி அறந்தவச்செல்வம். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை முருகப்பெருமானின் கார்த்திகை விரதம் அனுஷ்டிக்கப்பட உள்ளது. எதிர்வரும் 22ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை கலியுகத்தின் தெய்வமாகிய முருகப்பெருமானை வேண்டி அனுஷ்டிக்கின்ற கார்த்திகை நட்சத்திர விரதமாகும். இந்த கார்த்திகை விரதம் தொடர்பாக சர்வதேச இந்து மத குறிப்பீடாதிபதி சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீட குருமுதல்வர் மகாராஜ ராஜகுரு ஸ்ரீ ஐயப்பதாச சாமசிவ சிவாச்சாரியார் விளக்கம் அளித்தார். ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை 22/6/2025 அன்றைய தினம் இந்த கலியுகத்தின் தெய்வமாக போற்றுகின்ற முருகப்பெருமானுடைய நட்சத்திர வாரியான விரதம், இந்த மாதங்கள் தோறும் வருகின்ற கார்த்திகை நட்சத்திர விரதம். இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே தோன்றியவர் முருகப்பெருமான். அதனால அவனுக்கு காங்கேயன், கார்த்திகேயன் என்ற பெயர்கள். அதே போல கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்டவன் முருகப்பெருமான். அந்த முருகப்பெருமானுடைய நட்சத்திரமாகிய கார்த்திகையிலே முருகன் ஆலயங்களிலே கார்த்திகை உற்சவம் நடைபெறும். அன்றைய தினத்திலே அபிஷேக ஆராதனைகள், சிறப்பான பூஜைகள், வழிபாடுகள், பஜனைகளிலும் கலந்து இறையருளையெல்லாம் பெறுகின்ற வகையிலே முருகப்பெருமான் அலங்காரமாக இந்த கார்த்திகை பெண்களினாலே வளர்க்கப்பட்ட முருகன். இந்த கார்த்திகை நட்சத்திரம் ஒரு சிறப்பானது. மாதங்கள் தோறும் இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே முருகப்பெருமானுக்கு நடைபெறுகின்ற கார்த்திகை உற்சவங்கள் நடைபெறுகின்ற ஆலயங்களிலே நாமும் சென்று பிரார்த்தனைகள் செய்வது, அல்லது நமக்கு அருகிலே உள்ள ஆலயத்திலே முருகன் சன்னிதானத்திலே சென்று நாமும் பிரார்த்தனைகள் செய்து வழிபாடு செய்கின்ற பொழுதும் எல்லா விதமான சிறப்பும் நமக்கு தரக்கூடியது. இந்த சரவண பவ என்கின்ற 6 எழுத்துக்களுக்கு சொந்தக்கார முருகப்பெருமான். எனவே இந்த கார்த்திகை நட்சத்திரத்திலே நாமும் முருகப்பெருமானுடைய சன்னிதானங்களில் சென்று வழிபாடு செய்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். வணக்கம். இத்துடன் ஓம் தொலைக்காட்சி செய்திகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்தும் ஓம் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.